ஹாய் அன்பான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் நலமா? கங்கா படத்தோட புக்கிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தவிர மற்ற கேரளா தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்றாங்க. பயங்கரமாக புக்கிங் வந்து போயின்னு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே புக்கிங் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னு இருக்கு. ட்விட்டரில் கூட போட்டுன்னு இருக்காங்க. நம்ம வந்து காஞ்சிபுரங்க இன்னும் புக்கிங்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி இருக்கிறேன். ஸோ உடனே கிடைக்குமான்னு தெரியல. நானே ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ சில பேர்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறீங்க, தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கங்கா படம் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கிறாங்க. அது எதனால அப்படின்னு தெரியல. முக்கியமாக அந்த வலைப்பேச்சு இந்த பிஸ்மி அவர்கள் வந்து தேவையில்லாமல் பேசின்னு இருக்காரு. சரி, எதுக்கு இந்த நேரத்தில் அவரை பற்றி பேசுகிறேன்னா, சில பேருக்கு சூரியன் ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால என்னமோ தெரில, இப்போ கங்கா படத்தோட ஃபைனல் ட்ரைலர் ஒன்று விட்டுருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தான் வியூஸ் போயிருக்கு. நீங்களே பார்த்துன்னு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி விட்டதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக போயின்னு இருக்குது. பட் ஆனால் அது பயங்கரமாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்ததை விட இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக உண்மையில சொல்ல போனால் செம்மையாகவே இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. அமரன் படம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே போயின்னு இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா 250 கோடி கிட்டே கிராஸ் பண்ணிச்சு. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் இதனால் வந்து சூரியனா ஃபேன்ஸோ இல்லை மற்ற ஆக்டர்ஸ் ஃபேன்ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரோல் பண்ணினே பேசினே இருக்காங்க. நெகட்டிவாக வந்து பேசினே இருக்காங்க எனி டைம். அது சூப்பரான ஒரு விஷயம் தான். அமரன் படம் நானும் தாங்க பார்த்தேன், சூப்பராக இருந்தது. 250 கோடி பெரிய விஷயந்தான். நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள்லாம் வந்து அந்த படத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா படம் வந்து ஷோஸ் வந்து இப்போது மழை வர பெய்யுது, என்ன நடக்க போகுதுன்னு நான் தெரில. இப்போ அமரன் படம் சூப்பராக போயின்னு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து கங்கா படம் போட்டாலும் கங்கா படத்துக்கு ஷோஸ் வந்து கொஞ்சம் அடிப்படும். ஏன்னா அமரன் படம் வந்து சூப்பராக போயின்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் கங்கா படம் சொன்ன நாளுக்கு ரிலீஸ் ஆகுதா, போய் பார்த்தோமா. நான் 2 வருஷம் நம்ம அண்ணனோட படம் பார்க்கல. ஸோ இந்த தடவை பார்த்தோமா, அவ்வளோதான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இந்த கலெக்ஷனு இவ்வளோ புக்கிங் வரல, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. சொன்ன டேட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களா, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் 9 மணி இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ ரிலீஸ் ஆகுதா அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பாங்க படம். சில பேர்லாம் வந்து ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்றாங்க. படம் பார்க்க தானே போகிறோம், 2 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம். ஸோ போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் அவங்க சொல்கிறதுலாம் கேட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண. முக்கியமாக இந்த நெகட்டிவாக பேசிடுறதுனால நீங்களும் அதுமாரி என்னடா இப்படி ஆகிடுமாலாம் நினைக்காது. ஏன்னா நம்ம அண்ணனை பார்த்து 2 வருஷம் மேலே ஆகுது ஸ்க்ரீனில். ஸோ அப்படி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம், அவ்வளோதாங்க. வேறு யார் என்ன சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. வேலைக்கிழமை ரிலீஸாக போய் பார்க்குறோம், செலிப்ரேஷன் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. ஓகேவா? பாய்.